வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இபிஎஸ் ராசிக்கு விபரீத ராஜயோகமா? தேமுதிகவின் அதாவது வினோத டிமாண்ட்கள்லாம் அதிர்ச்சியில் திமுகவா? வாங்க வீடியோவை மூலமா கண்டலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கீடன அரசியல் களமே இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அந்த வகையில் பார்த்தால் அதாவது திமுக அதிமுக என இரண்டு பக்கமே தேமுதிகவிடம் பேசிட்டு இருக்கும் நிகழ்ச்சி தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா? அதாவது இந்த காலத்தில் விஜயகாந்தின் இன்றைய நாளாவது 2வது வருட நினைவு நாளை ஒட்டிதான் குரு பூஜையாக நடத்துகிற தேமுதிகவானது இதுக்கு அதாவது ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் எல்லா கட்சி தலைவர்களுமே நேரில் போய் சுதீஷ் அவர்களும் கொடுத்து விட்டு இருக்கார்கள். அது என்னவென்றால் நடுவில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு 6 சீட் மட்டுமே ஒதுக்க முடிவு தகவலை வெளியிட்ட கட்சி கண்டிப்பாக சீக்கிரத்தில் அழிந்து போகும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தேமுதிக யாரோட தான் கூட்டணி வைக்குமா என்ற பிரேமலதாவின் ஒரு வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா? அதாவது விஜயகாந்த் குடும்பத்துக்கு நெருக்கமானவற்றெல்லாம் நாம் பேசினப்ப திமுக அதிமுக என தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில்தான் அதாவது தேமுதிக சில டிமாண்ட்கள்லாம் வைத்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? அதாவது என்னவென்றால் கண்டிப்பாக கேப்டன் இருக்கும் வரை கண்டிப்பாக தனியார் நின்று அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு வந்தார். அந்த நிலை கண்டிப்பாக தற்போது சூழல் மாறியிருக்கும் சமயத்தில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையிலே அரசியலிலே புதிய திருப்பமெல்லாம் நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? தேமுதிகவுக்கு வெறும் 6 சீட்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில்தான் அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்து வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொகுதி பங்கீட்டில் அதிமுக சில முரண்பாடுகளாம் செய்துபட்டிருக்கும் நிலையில்தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்பது கண்டிப்பாக ஜனவரி 9 நடக்கும் கடலூர் மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் தேமுதிகவின் கூட்டணி குறித்த விவாதமெல்லாம் கண்டிப்பாக ஜனவரி 9 மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் தான் அதற்கான விடை கிடைக்கும் என்னும் பட்சத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதிலெல்லாம் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? அதாவது தேமுதிக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் இருக்கும் என்பதை கண்டிப்பாக மக்களிடம் ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் தேமுதிக ஒரு அமைச்சரவையில் இடம்பெறும் கூட்டணிக்கானதான் கண்டிப்பாக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக கூட்டணியாக அறிவிக்கும் பட்சத்தில் தான் தமிழக மக்களிடையே கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக ஜனவரி 9 நடக்கும் என்பதை தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறாராம். மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தேமுதிகவுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு இலவக்கூடிய நிலையில்தான் தேர்தல் கிழமை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.